வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்சிடியரி புக். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லலாம் வந்து ஜேர்னல் அண்ட் லெஜரை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். இப்போ வந்து சப்சிடியரி புக்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சேனலில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்சிடியரி புக்னால் என்னென்னா, ஒரு டே புக், அதாவது ஒரு மந்த்லி ஜேர்னலில் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ஜேர்னலில் வந்து ஃபுல்லாக 1 இயர்க்குரிய எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து நம்ம ஜேர்னலில் என்ட்ரு பண்ணியிருப்போம். ஆனால் சப்சிடியரி புக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு மந்த்லி கால்குலேஷன் வந்து மந்த்லி எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம சப்சிடியரி புக் வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து இதில் அது வந்து செப்பரேட் புக்ஸாக இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கேட்டகரியாகவும் இருக்குது, குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷனாகவும் அது வந்து இருக்கும். சரியா? சப்சிடியரி புக்கை வந்து ஸ்பெஷல் ஜேர்னல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸ்பெஷல் ஜேர்னல் சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இது கைண்ட்ஸ் ஆஃப் சப்சிடியரி புக். கைண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, டே புக்ஸ், பில் புக்ஸ், கேஷ் புக், ஜேர்னல் ப்ராப்பர். இந்த 4 கைண்ட்ஸ் தான். இப்போ ஒரு டேன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டேயில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் நடக்கும் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடக்கும், சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். அந்த 4த்துக்குமே வந்து தனித்தனியாக புக்ஸ். பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். இதான் வந்து டே புக்கோட டிவிஷன். பில் புக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, பில் என்னென்ன பிஸ்னஸில் நடக்கும், ஒன்று பில் ரிசீவ் பண்ணுவாங்க, இன்னொன்று பில்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுதான் வந்து பில்ஸ் பேயபிள். இது 2 தான் வந்து டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ வந்து பர்ச்சேஸ் புக்கோட எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராம் அப்படின்றவரோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பர்ச்சேஸ் புக்கில் போட்டுட்டு லெஜர்லையும் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் புக்கு அண்ட் சேல்ஸ் புக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம். கேஷ் பர்ச்சேஸோ கேஷ் சேல்ஸோ அதெல்லாம் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் எதுவும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, கேஷுக்குன்னு வந்து நம்ம தனியாக ஒரு புக் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கேஷ் டிரான்சாக்ஷனில் நம்ம அதில் என்ட்ரு பண்ணலாம். இதில் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் மட்டும் போட்டால் போதுமானது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜூலை 5ல் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கண்ணன் அண்ட் கோ. கண்ணன் அண்ட் கோவில் இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் புக்கில் நம்ம என்ட்ரு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பாலன் அண்ட் சன்ஸ் ஆன் கிரெடிட். இது வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் 1 கம்ப்யூட்டர் ஃப்ரம் குமார். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஆனால் வந்து நம்ம இது வந்து பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டர் இஸ் ஒன் ஆஃப் த அசட் ஃபார் தி பிஸ்னஸ். அதனால் இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரு பண்ணக்கூடாது. பர்ச்சேஸ் புக்கு பொறுத்த வரைக்கும் கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் இது பண்ணும். ஒரு அசட் வாங்குறதும் கூட இதில் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது. ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு போகலாம், சம்ஸ். ஸோ இதான் வந்து பர்ச்சேஸ் புக். பர்ச்சேஸ் புக்கில் நான் சொன்னேன் இல்லையா, கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான். இதில் வந்து கண்ணன் அண்ட் கோ தான் கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன வாங்கியிருக்கோன்னா, 59 bucks அட் ₹500க்கு வாங்கியிருக்கோம். ஸோ 25,000 அண்ட் 10 கிரைண்டர்ஸ் வந்து 30,000. ஸோ டோட்டல் 55,000. அண்ட் தென் பாலன் அண்ட் கோவில் வந்து 20 கிரைண்டர் அண்ட் 2,000. அந்த டீட்டெயில்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணி, ஸோ 50,000. 10 மிக்ஸி அட் ₹3,000, 30,000. டோட்டல் வந்து 80,000. ஸோ டோட்டல் வந்து 1,35,000. இதான் வந்து பர்ச்சேஸ் புக். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து லெஜரில் போஸ்ட் பண்ணுவோம். லெஜரில் எப்படி வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, லெஜரில் என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் தென் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ண இந்த பர்டிகுலர் காலத்தில் 2 பேர் இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணன் அண்ட் கோ அண்ட் பாலன் அண்ட் கோ. இவங்க 2 பேருக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த லெஜர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, டெபிட் சைடில் 2 சன்ட்ரீஸ், அதாவது பர்ச்சேஸ் புக்கோட டோட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போடணும். லெஜரில் 2 சன்ட்ரீஸ் அஸ் பர் பர்ச்சேஸ் புக் 1,35,000. அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து கண்ணன் அண்ட் கோ அக்கௌண்ட். இவரோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்னா, லெஜரில் அந்த டேட் போட்டு அவர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இவர். ஸோ அதனால் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அவர் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து இதில் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பாலன் அக்கௌண்ட். பாலன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இவரும் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 80,000. இதான் வந்து இந்த 3 லெஜர். அந்த எக்ஸாம்பிளோடைய 3 லெஜர் பார்த்தாச்சு.
ஸோ மீதி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.